எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. கோவாவில் வந்து ஒரு ட்ராஜடி நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கோவாவில் பாப்புலரான ஒரு நைட் கிளப்பில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, ஒரு பார்ட்டி வந்து நைட் கிளப்பில் வந்து பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிஞ்சப்புறம் என்ன ஆயிருக்குன்னா வந்து ஒரு மிட் நைட்டில் வந்து சாட்டர்டே அன்னைக்கு ஃபயர் ஆகிருக்கு. அதில் வந்து என்னென்னா 25 பேர் வந்து இறந்துருக்காங்க. அதில் வந்து 5 பேர் வந்து டூரிஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. 6 பேர் அந்த அளவு அந்த மாதிரி வந்து ஒரு இன்ஜூர் ஆயிருக்காங்க. அர்ப்போரா அப்படிங்கிற அந்த இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்க்குள்ளே வந்து அது ஃபயர் பாலாக வந்து அப்படியே மாறிடுச்சு அந்த இடம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த இது என்ன இருக்குன்னா வந்து எலக்ட்ரிக் ஃபயர் கிராக்கர்ஸ்னால வந்து அந்த உடன் அந்த சீலிங் வந்து அப்படியே பற்றிக்கிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து அந்த பெல்லி டான்ஸர் வந்து பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நைட் கிளப் வந்து 16 கிலோமீட்டர்ஸ் வந்து அந்த பெனாஜிலேருந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோவாவோட கேபிட்டல் பெனாஜிலேருந்து 16 கிலோமீட்டர்ஸ் வந்து தொலைவில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து 150 கெஸ்ட் வந்து அங்கே இருந்திருக்காங்க நைட் கிளப்பில். அந்த வீக்கெண்ட் அப்படிங்கிறனால வந்து ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து 150 மெம்பர்ஸ் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் அதுவும் இல்லாமல் வந்து ஒரு ஃபேமிலி யூபியில் வந்து காசியாபாத்லேருந்தும் வந்தவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. அங்கே வந்து அதில் வந்து இன்ஜூர் ஆனவங்கெல்லாம் வந்து கோவா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. டிஜிபி அலோக் குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து 4 கிளப் ஸ்டாஃபர்ஸ், அப்புறம் வந்து சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ராஜீவ் மோதக் அப்படிங்கிறவர், அப்புறம் வந்து கேட் மேனேஜர், அப்புறம் அது வந்து பிரியான்ஷு தாக்கூர் அப்படிங்கிறவர், அவருடைய மேனேஜர் ராஜீவ் சின்ஹானியா அப்படிங்கிறவங்க, இனி 2 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க தான் இந்த நைட் கிளப்பில். இது வந்து இந்த டெல்லி பேஸ்ட் இந்த ஓனர்ஸ் இருக்காங்க இந்த நைட் கிளப்புக்கு. அதில் வந்து அவங்க பேர் வந்து எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதான் மர்டர்னு இல்லாமல் மர்டர் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க அப்படிங்கிற அந்த இதில் வந்து சார்ஜ் போட்டிருக்காங்க இவங்க. ஹோமிசைட் அப்படிங்கிற அந்த இதில் போலீஸ் டீமே கிளம்பி போயிருக்கு. வாரண்ட் எடுத்துகிட்டு அதை டெல்லிக்கு அந்த 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கோவா சிஎம் வந்து பிரமோத் சவாந்த் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா வந்து அவர் கவர்மெண்ட்டை வந்து இன்கொயரி பண்ணுங்க, அதை வந்து விசாரணைக்கு வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ட்ராஜடிக் இன்சிடெண்ட் வந்து ஆனதுக்கு இந்த மாதிரி வந்து ஆனதுக்கான காரணம் என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அது இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்டுமே 3 அஃபீஷியல்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து ஃபார்மர் டைரக்டர் ஆஃப் பஞ்சாயத் அதாவது சித்தி ஹலன்கர் அப்படிங்கிறவர், அந்த ஸ்டேட் பொல்யூஷன் அந்த சென்ட்ரல் போர்டு மெம்பர் அந்த செக்ரட்டரி அவர், அப்புறம் ஷர்மிளா அப்படிங்கிறவங்க, அப்புறம் அர்ப்போரா அப்படிங்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி, இவங்க இந்த ரகுவீர் பேக்கார் அப்படிங்கிறவங்களெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து சரியாக அலோ பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது, நைட் கிளப் அந்த இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, சேஃப்டி நார்ம்ஸ் இல்லை, குறைபாடுகள் இருக்குதுன்னு தெரிஞ்சும் இவங்க அலோ பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து இவங்கள வந்து இவங்களையும் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா டிஜிபி வந்து இனிஷியேட் பண்ணுவார் டிசிப்ளினரி ஆக்ஷன் அகைன்ஸ்ட் அந்த 3 அஃபீஷியலுக்கும் அகைன்ஸ்டா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. பிளேஸ் வந்து எப்போ ஆயிருக்கு அப்படின்னா வந்து மிட் நைட்டில் சாட்டர்டே அன்னைக்கு 11:45 அந்த மாதிரி டைமில் ஆயிருக்கு. அப்போ வந்து மேலே சீலிங் பிடிச்ச உடனேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து மக்கள்லாம் வந்து அப்படியே சிரித்து அப்படியே ஓடி இருக்காங்க. அந்த கெஸ்ட்டு எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாரும் அந்த ரூஃபில் வந்து இதான ஒன்று. ஒரு சில மக்கள்லாம் வந்து எந்த ஒரு காயங்கள்லாம் எதுவும் இல்லாமல் வந்து கிளப்பை விட்டு வெளியில் வந்து வந்துட முடிஞ்சிருக்கு. ஆனால் சில பேர் வந்து அப்படியே இன்சைடே மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வந்து பேஸ்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த சின்ன ஸ்டேர்ஸ் இருந்திருக்கு, அது வழியாக போயிருக்காங்க. அங்கேயும் வந்து பிடிச்சிருக்கு ஃபயரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபயர் வந்து சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆனது காரணம் வந்து அது வுட்டன் சீலிங்கு அப்படிங்கிறதான் வந்து மெயினான காரணம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. விக்டிம்ஸ் 25 பேர் இறந்ததில் 23 பேர் வந்து இந்த இதில் சஃபகேஷன்னாலேயே இறந்துருக்காங்க. அந்த மூச்சு திணறல் வந்திருக்கு, அதுலேயே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து பாடிக்கு விழுந்து கிடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 23 பாடிஸ், மீதி 2 பாடிஸ் வந்து அந்த ஸ்டேர் கேஸில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கருகிய நிலையில். பேஸ்மெண்ட்டில் வென்டிலேஷனே இல்லை, அந்த ஃபெசிலிட்டிஸே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஈஸ்டில் வந்து எந்தெந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து அஸ்ஸாம், பெங்கால், அப்புறம் ஜார்க்கண்ட், அப்புறம் அப்புறம் உத்தராகண்ட், அந்த உத்தரப்பிரதேஷ், நேபாள், அதெல்லாம் வந்து அதுலேருந்தெல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் வந்து அந்த 17 பேரோடது கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஈவினிங்கு. 5 பாடிஸ் மட்டும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ சீலே வச்சுட்டாங்க இப்போது. இந்த லுத்ரா பிரதர்ஸோட அந்த இதை வந்து அந்த டெல்லி பேஸ்டு அவங்க. இது வந்து என்னென்னா இன்கொயரி வந்து என்ன தெரியும்னா அடக்குவேட் ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பிஎம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து 2 lakhs வந்து அந்த இழப்பீட்டு தொகை கொடுக்குறாங்க இறந்தவங்களுக்கோட ஃபேமிலிஸ்க்கு, 50,000 வந்து இன்ஜூர் ஆனவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கோவா சிஎம்மும் வந்து 5 lakhs வந்து கொடுக்குறாங்க அந்த இறந்தவங்க ஃபேமிலிக்கு, இன்ஜூர் ஆனவங்களுக்கு 50,000 கொடுக்க போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இறந்த அவங்களுடைய அந்த ஆன்மாக்கள்லாம் சாந்தி அடையணும், இன்ஜூர் ஆனவங்கலாம் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வரணும்னு சொல்லி நம்ம வீடியோவை முடிச்சுப்போங்க. நம்ம வந்து ஃபயர் சேஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், பார்க்கணும். அந்த மாதிரி பற்றிக்கிற மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம ஏதாவது ரிப்பேர் பண்ண மாதிரி வேண்டி இருக்குது அப்படின்னா வந்து அதெல்லாம் சரியாக பண்ணி வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.